கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு நாளை காண செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடுவோம். ஆண்டவர் எனக்காக உங்களுக்காக செய்த நன்மைகள் எண்ணில் அடங்காதவைகள். ஆகவே அவற்றை இந்த கால வேளையிலே நினைத்து துதித்து ஆண்டவரை பாடுவோமாக. நன்றியோடு நான் துதிப்பேன்.
ஜெபம் பண்ணுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, எங்கள் பரம தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கோடான ஒரு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த 40 நாள் வேதாராட்சியிலே எங்களை நீர் அழைத்து வருகிறதுக்கான ஸ்தோத்திரம். இன்றைக்கு கூட இந்த வேதாராட்சியில் கலந்து கொள்ள வந்து கொண்டிருக்கிற மக்களை சீக்கிரமாக அழைத்து வரும்படியாக வந்து வேண்டுகிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற எங்களோடு கூட திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் நீ பேசுவதாக கெஞ்சுகிறோம். எம்மாவுக்கு போன சீஷரோடு கூட நீ கலந்து கொண்டு வேத வாக்கியங்களை விளக்கி காட்டின பொழுது அவர்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரித்தது போல இந்த நேரத்திலும் எங்கள் இருதயங்களும் கொழுந்து விட்டு எரியும்படியாக கிரியை செய்யும். நீர் பேசும் அப்போ நாங்கள் கேட்கிறோம். நீர் பேசுகிற சத்தத்தை நாங்கள் கேட்க எங்கள் செவிகளை திறக்க முடியாது செபிக்கிறோம். உங்களுடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிதல் இருதயத்தை தரும்படியாக செபிக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும், மோட்சமாக்கித்தாரும். இயேசுவின் இனிய நாமத்தில் எஞ்சி கேட்டுக்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். இந்த 40 நாட்களிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட ஒரே வசனம் லூக்கா 6:12. அந்த நாட்களிலே அவர் ஒரு மலையிலே ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தார். இந்த ஒரு வசனத்தை ஆதாரமாக வைத்துதான் இந்த 40 நாட்களும் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த 40 நாளுக்கும் இந்த வேதாட்சி செய்திகளுக்கு ஒரே தலைப்பு என்னவென்றால் மலைமேல் ஏறுகிற அனுபவம். அதனால மலைமேல் ஏறுவது என்று சொன்னால் ஜபம், ஜெபிக்கிற ஒரு அனுபவம். ஜபம் நமக்கு மிக மிக முக்கியம். ஜபம், வேதம் ரெண்டுமே முக்கியம். வேதத்தை தேவனுடைய வார்த்தை கேட்கிறோம், ஜபத்தில் நாம் பேசுகிறோம், கர்த்தர் பேசுகிறார். அதனால தேவன் மோசே மலையில ஏறி, அடிக்கடி மலையின் மேல் ஏறி தேவனோடு நேரத்தை செலவிட்டார். அப்பொழுதுதான் தேவன் அவனோடு பேசினார். மோசே தேவனோடு பேசினார், அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார். ஆகையினாலே இந்த நாட்களிலே மோசே மலையின் மேல் இருக்கும்போது கர்த்தர் சொன்ன காரியங்களை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இங்கே யாத்திரையாகமம் 34ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திரையாகமம் 34ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். புளிப்பில்லா அப்ப பண்டிகை நீங்கள் கைக்கொண்டு நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே ஆபீத் மாதத்தில் குறித்த காலத்திலே 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள். ஆபீத் மாதத்திலே எகிப்திலிருந்து புறப்பட்டாங்கே. இங்கே இன்றைக்கு நாம் தியானிக்க போவது புளிப்பில்லா அப்பம். 7 நாள் புளிப்பில்லா அப்பம். இந்த புளிப்பில்லா அப்பம் என்றால் என்ன? ஏன் கர்த்தர் இப்படி சொன்னார்? இங்கே யாத்திரையாகமம் 34 1-2 வசனங்களை வாசிங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி முந்தின கற்பனைகளுக்கு ஒத்த 2 கற்பனைகளை இணைத்துக் கொள்.
நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையின் மேல் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து நின்று. மோசே அடிக்கடி மலையின் மேல் ஏறினார். இது எதை குறிக்கிறது? நாம் அடிக்கடி ஜெபத்திலே நேரத்தை செலவிட வேண்டும். மலை மேலத்தான் ஏற வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. நாம் வீட்டிலிருந்தும் எங்கிருந்தும் நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது முக்கியம். மலை மேல் ஏறுவது முக்கியம் அல்ல. நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஜெபிக்கும் போது நாம் கர்த்தரோடு ஐக்கியப்படுகிறோம், நெருங்கி வாழ்கிறோம், உறவாடுகிறோம், சஞ்சரிக்கிறோம். அது நம்ம வாழ்க்கையை பரிசுத்தமாக்கிக் கொண்டே இருக்கும். ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கிக் கொண்டே இருக்கும். ஆகினால் நம்முடைய வாழ்க்கையில ஜெபிப்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டவர்களுக்கு வாழ்க்கையை எதிர்பார்ப்பது முக்கியமான ஒன்று பரிசுத்தம். என்றால் தேவன் பரிசுத்த. அவர் சொல்கிறார், நான் பரிசுத்த, நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால பரிசுத்தம் ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் கர்த்தரை தரிசிப்பதில்லை. இருதயத்தை சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆகினாலே நமக்கு பரிசுத்தம் மிக மிக முக்கியம். தேவன் உங்களை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்தார். ஆகினாலே நீங்கள் பரிசுத்தம் உள்ளவன் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தமே நாம் பரிசுத்தமாக வேண்டும். ஆகினால இந்த நாட்களிலே கர்த்தர் அங்கே மோசேக்கு என்ன மலையிலே என்ன சொன்னார் அதுதான் நமக்கும். மோசேக்கு கர்த்தர் என்ன சொன்னார்? அதில் மலையில் இருக்கும்போது அங்கு 34 அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்கள். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை கைக்கொள். எமோரியனையும் கானானியனையும் எகிப்தியனையும் பெர்சியனையும் ஏவியனையும் எபூசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எங்க கொண்டு போய் சேர்க்க கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை சேர்த்து விட்டார், விடுதலையாக்கினார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் எதை குறிக்கிறது? பரலோகத்தை குறிக்கிறது. எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டது நோக்கம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே போய் சேர்வதற்காக. இது எதை குறிக்கிறது? தேவன் நம்மை எதற்காக ரட்சித்தார்? நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக. அதனால அங்க என்ன சொல்கிறாரு? விரோதிகள், பலவிதமான விரோதிகள் இருப்பாய் இருக்கிறார்கள், அவர்களை துரத்து விடுவேன் என்று சொல்கிறார். பரலோகத்தில் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிற விரோதி என்றால் விரோதியெல்லாம் போய் அடிச்சு விரட்டி அவங்க அடிப்பது அது அல்ல. அதல்ல. வேதத்தில் சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் எல்லாம் ஒரு நிழலாட்டமான ஒரு காரியம்தான். அது புதிய ஏற்பாட்டில் தான் நிஜம். பழைய ஏற்பாட்டில விரோதிகளை விரட்டிவிட வேண்டும். ஒரு விரோதிகளை வைக்கக்கூடாது, எல்லாரையும் நிக்கிரம் பண்ண வேண்டும், நிர்மூலம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொல்வது அதன் அர்த்தம் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு பாவத்தையும் அப்படியே வைத்துக் கொண்டிருக்க கூடாது. ஒரு பாவத்தை கூட நாம் இடம் கொடுக்க கூடாது. ஒரு சின்ன பாவம் கூட இருக்கக்கூடாது. அதுதான் கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். கர்த்தரிடத்தில் நாம் பாவங்களை அறிக்கை செய்யும் போது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும்
நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஒருவர் பாவங்களை கர்த்தரிடத்திலே அறிக்கையிட்டோம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு, ரட்சிக்கப்படுவதற்காக நம் பாவங்களை கர்த்தரிடத்திலே அறிக்கையிட்டோம். அறிக்கையிட்ட போது கர்த்தர் என்ன செய்தார்? பாவங்களை எல்லாத்தையும் நீக்கிட்டார். பாவங்களை மன்னித்தார், பாவங்களை நீக்கினார், அவருடைய விளையாட்ட ரத்தத்தால் நம்மை கழுவினார், சுத்தமாக்கினார். எவ்வளவு பாவத்தை மன்னித்தார், எவ்வளவு பாவத்தை நீக்கினார், நம்மை எவ்வளவு சுத்தமாக்கினார்? 50% அல்லது 75%, அல்லது 90%, அல்லது 99% ஒன்று கிடைக்கும் விட்டு விட்டாரா? கர்த்தருடைய வாழ்க்கையில எல்லா பாவங்களையும் நீக்கி விட்டார். அப்ப நம்ம எப்படி இருந்தோம்? ஒரு பாவம் கிடையாது. அப்படிதான் மாற்றி விட்டார். நம்மை கழுவி பரிசுத்தமாக்கினார். இயேசு ரத்தத்தில் கழுவினார் என்றால் அது ஒன்றொரு பாவங்க இல்லை, எல்லா பாவத்தையும் கழுவி விட்டார். அப்படி என்றால் நாம் பரிசுத்தமாக 100க்கு 100 பரிசுத்தமாக நாம் காணப்பட்டோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு பல பாவங்களுக்கு நாம் இடம் கொடுத்து பல பாவங்களை நாம் சிக்கிக்கொண்டு பரவாயில்லை சொல்லி விட்டு வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. தேவன் எல்லா பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நாம் இந்த உலகத்திலே, பாவ உலகத்திலே, பாவ சரீரத்திலே, மாம்சத்திலே நாம் வாழ்கிறபடியினாலே நாம் பாவமே இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல, பாவமே செய்ய முடியாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் வாழவே முடியாது. என்ற பாவத்திலே பரிசுத்தமாக்கி விட்டார், 100க்கு 100 பரிசுத்தமாக்கி விட்டார். ஆனால் அந்தந்த எந்த நேரத்திலும், எந்த சந்தர்ப்பத்திலும், எந்த பாவத்தையும் செய்யக்கூடிய சுபாவம் மனிதன் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். எந்த பாவத்திலும், எந்த சந்தர்ப்பத்திலும் மனிதன் பாவத்தை விடுத்து விடுவான். விட வேண்டும் என்ற அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை. ஆனால் விடுவதற்கு சந்தர்ப்பம் உண்டு, வாய்ப்பு உண்டு. நாம் ஜாக்கிரதையாக இருந்தால் முற்றிலும் பரிசுத்தமாக காத்துக் கொள்ளலாம். நாம் கொஞ்சம் ஏமாந்தால், அசதியாக இருந்தால் தவறி விடுவோம், விழுந்து விடுவோம். அப்படி நடக்கும்போது உஷாராக நடந்தால் நல்லா நடந்து போவோம். உஷார இல்லாமல் நடந்தால் ஏதாவது தனிக்கு விழுந்துருவோம். தவறி விழுவது தான். வேணுங்க போய் நம்ம விட மாட்டோம். அதுபோல வேண்டுமென்றே பாவத்தில் நாம் வாழக்கூடாது. பாவம் அறிந்தும் தெரிந்தும் துணிகரமாக நம் பாவத்தில் வாழவே கூடாது. அதுதான் 100க்கு 100 பரிசுத்தம். தவறுதல் வேண்டும். தவறுதல் யாருக்கும் எப்பேற்பட்ட பரிசுத்தமானுக்கும் தவறுதல் நேரம். அதுதான் யாருக்கு நாம் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம் என்றவர் சொல்கிறார். அதனால தவறிவிட்டால் நான் தவறிதான் செய்தேன், நான் தெரியாமல் செய்து விட்டு அது பரவாயில்லை என்றும் நாம் இருக்கக்கூடாது. ஐயோ என்று கதற வேண்டும். ஐயோ இதை நான் செய்து விட்டேனே, இந்த பாவத்தை விழுந்து விட்டேனே, தவறி விட்டேனே என்று கதற வேண்டும். கர்த்தரிடத்திலே அறிக்கையிட வேண்டும், ஒப்புரவாக வேண்டும். விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நாம் கழுவி நம்மை எப்பொழுதும் சுத்தமாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஒரு சின்ன பாவத்திற்கும் நாம் இடம் கொடுக்க கூடாது. எந்த ஒரு தாவீது சொல்றாரு, சங்கீதம் 19ஆம் சங்கீதத்திலே அவர் என்ன சொல்கிறார்? 13ஆம் வசனத்தை வாசிங்கள். துணிகரமான பாவங்களுக்கு உங்கள் அடியேனை விலைக்கு காணும். அப்போ துணிகரமான பாவம் இருக்கக்கூடாது. தவறுதல் நேரிடலாம். தவறுவே பாவம் விழுந்துவிடும் என்ற அர்த்தம் அல்ல, கட்டாயம் அல்ல, அவசியம் அல்ல. ஆனால் தவறிவிட்டால்
கதற வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் துணிகரத்துக்கு எந்த பாவம் பாவம் அறிந்தும் எந்த ஒரு சின்ன பாவத்துக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்க கூடாது. அதுதான் கர்த்தர் நம்மை பற்றி நம்மை குறித்து வைத்திருக்கிற ஒரே ஒரு நோக்கம். இங்கே யாத்திரையாகமம் 34 அதிலே ஒரு காரியத்தை அந்த மோசே மலைகளில் இருக்கும்போது அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஆக 1:2 நாங்கள் வாசித்து விட்டோம். அதனுடைய ஆண்டவர் கர்த்தர் என்ன சொல்கிறார்? கர்த்தர் மோசேக்கு முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இணைத்துக் கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். மோசேக்கு கர்த்தர் ஏற்கனவே 10 கற்பனைகளை கொடுத்து விட்டார். 32வது அதிகாரத்திலேயே, யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்திலேயே 10 கற்பனைகளை கொடுத்து விட்டார். ஆனால் ஜனங்கள் செய்த வாழ்க்கையை பார்த்த மோசே கோபம் வந்து அப்படியே கீழே போட்டு உடைத்து விட்டார். 10 கற்பனைகள், 2 பலகைகள். சரி, மோசே உடைத்து விட்டான், அவ்வளவுதான், பரவாயில்ல, அதோடு விட்டு விடுவோம் என்று கர்த்தர் விட்டு விடவில்லை. அந்த 10 கற்பனை மறுபடியும், ஏனென்றால் அது அவசியம், நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆண்டவர் மறுபடியும் வந்து அந்த பலகைகளை கர்த்தரே அந்த பலகையை உண்டாக்கினார், கர்த்தரே எழுதினார். இப்போ கர்த்தர் சொல்றாரு, அந்த பலகைகள் நான் உண்டாக்க மாட்டேன், நீ உன் கையினால் உண்டாக்க. நீயா உண்டாக்கினா அது உடைப்பாயா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உண்டாக்கினேன். இது உனக்கு ஒரு பொறுப்பு, உனக்கு ஒரு அக்கறை, அதை குறித்து ஒரு ஜாக்கிரதை உனக்கு இருக்கும் என்ற நோக்கத்தில் ஆண்டவர் மோசே அவன் கையாலே இந்த பலகைகளை இணைத்துக் கொண்டு வர சொல்கிறார். மலையில் வந்து நிற்க சொல்கிறார். அங்கே வரும்போது அங்கே அநேக காரியங்கள் சொன்னார். ஆனால் ஆண்டவர் அந்த ஒரு காரியத்தை சொன்ன ஒரு காரியத்தை மட்டும் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அது என்னவென்றால் 34ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்கள். புளிப்பில்லா அப்ப பண்டிகையை நீங்கள் கைக்கொண்டு நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே ஆபீப் மாதத்தில் குறித்த காலத்திலே 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள். ஆபீப் மாதத்திலே எகிப்திலிருந்து புறப்பட்டாயே. புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்று ஒன்று இஸ்ரவேல் ஜனங்கள் கைக்கொள்ள வேண்டும், கொண்டாட வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாடி வந்த கர்த்தர் கட்டளையிட்ட பண்டிகைகள் 7. அது முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை, 2வது பண்டிகை புளிப்பில்லா அப்ப பண்டிகை. அங்கு அந்த பண்டிகை ஆண்டவர் கொண்டாட சொல்கிறார். இங்கே புளிப்புள்ள அப்ப பண்டிகை நீங்கள் கைக்கொண்டு நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே ஆபீப் மாதத்தில் குறித்த காலத்திலே 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள். ஆபீப் மாதத்திலே எகிப்திலிருந்து புறப்பட்டாயே. ஏன் இதை கொண்டாட சொன்னார்? நோக்கம் என்ன? நினைவு கூறுதல். நினைவு கூற வேண்டும். என்ன நினைவு கூற வேண்டும்? எகிப்திலிருந்து புறப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில நாம் ரட்சிக்கப்பட்டதை நினைவு கூற வேண்டும். நாம் மறந்து போகக்கூடாது. எப்படி ரட்சிக்கப்பட்டோம், எப்படி நாம் பாவம் இயேசுவுக்கு அறிக்கை செய்தோம், எப்படி நமக்குள்ள ஒரு பாவ உணர்வு உண்டானது, எப்படி நாம் அறிக்கையிட்டோம், எப்படி இயேசுடைய பாவத்தை நாம் மன்னித்து விட்டால் இது நினைவு கூற வேண்டும். அப்பதான் அதை ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள முடியும்.
அங்கே யாத்திரையாகமம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம். நீ போய் சேரிய தேசத்தின் குடிகளோடு. யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்த தேசத்தின் குடிகளோடு 7 நாளாக புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளைத்தானே புளித்த மாவை உன் வீடுகளில் இருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போவான். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது அது ஒரு ராத்திரியில் புறப்பட்டார். கர்த்தர் கட்டளையிட்டார், புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும். புளிப்பு இருக்கக்கூடாது. அந்த அப்பத்தில் புளிப்பு இருக்கக்கூடாது. இந்த புளிப்பு என்றால் எதை குறிக்கிறது? இந்த புளிப்பில்லா அப்பம் புசிப்பது எதை குறிக்கிறது என்று நாம் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ராத்திரியோடு ராத்திரி மாவை பிசைந்து ராத்திரியோடு ராத்திரி புறப்பட்டு போனார்கள். புறப்பட்டவர்கள் வழியிலே அதை சுட்டு சாப்பிட்டார்கள். அது மாவென்றால் மாவை பிசைந்தால் அது புளிக்கும்படியாக ரொம்ப நேரம் வைப்பார்கள். புளித்த பிறகுதான் சுடுவார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவசரமாக மாவை பிசைந்து அவசரமாக கொண்டு போனதுனால அது புளிக்கவில்லை. இந்த காரியத்தை ஜனங்கள் நினைவு கூற வேண்டும், ஞாபகத்திலே வைக்க வேண்டும். அதனால் இது ஒரு நினைவு கூறுதல். இன்னும் இந்த புளிப்பில்லா அப்பம் பண்டிகை, புளிப்பில்லா அப்பம், புளிப்பு எதையெல்லாம் குறிக்கிறது என்றால் மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் இதை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மார்க்கு 8:15 வாசியுங்கள். அவர் அவர்களை நோக்கி நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையுங்கள் என்று கற்பித்தார். 2 காரியங்கள் சொல்றேன். ஒன்று, பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும், 2வது ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கை. பரிசேயருடைய புளித்த மா என்றால் என்ன? மாய்மா. வாழ்க்கையில மாய்மா. பரிசேயர் எப்படி காட்சி அளிப்பார்கள்? ரொம்ப பக்தியான ஆட்கள் போல காட்சி அளிப்பார்கள். பரிசுத்தவான்கள் போல காட்சி அளிப்பார்கள். மக்கள் மத்தியில் எல்லாரும் பயப்படும் அளவுக்கு கனம், பரிசுத்தவான், என்னுடைய உடையக்காரர் என்று காட்சி அளிப்பார்கள். ஆனால் உள்ளம் பாவத்தினாலே நிறைந்தது. அதைத்தான் ஆண்டவர் பார்த்து சொன்னார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே, பெரிய அழகாக வெள்ளை அடிக்கப்பட்டிருக்கிறது, உள்ளே அக்கிரமத்தால் அநீதியினால் நிறைந்திருக்கிறது. அதுதான் பரிசேயருடைய வாழ்க்கை, அதுதான் மாய்மாலமான வாழ்க்கை. அதனால பரிசேயருடைய புளித்தமாவை கொடுத்து அங்கே எச்சரிக்கைகள் என்று கர்த்தர் இயேசு சொல்லும் போது அது எதை குறிக்கிறது? மாய்மாலம். நம்முடைய வாழ்க்கையில மாய்மாலம் இருக்கவே கூடாது. இந்த உலகத்தை ஆண்டவர் இயேசு அநேக பாவிகளை சந்தித்தார். எல்லாரையும் அவர்கள் பாவங்களை மன்னித்தார். இனி பாவம் செய்யாது என்று சொன்னார். அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பினார். எல்லாரையும் நேசித்தார், பாவிகளை நேசித்தார். இயேசுவின் பெயரே பாவிகளின் சிநேகிதர். எல்லா பாவிகளையும் மன்னித்த இயேசு இந்த பரிசேயர் சதுசேயர்களை பார்த்தபோது சபிக்க ஆரம்பித்தார். உங்களுக்கு ஐயோ, பரிசேயரே, சதுசேயரே, மாயக்காரரே, உங்களுக்கு ஐயோ 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 என்று சொல்லி
மத்தேயு சுவிசேஷம் அது வாசிக்க நேரம் இல்லை, நீங்க வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் 8 முறை உங்களுக்கு ஐயோ உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி சபிக்கிறார். ஏனென்றால் அவர்கள் மாய்மானக்காரர்கள். எல்லா பாவியும் நேசிக்கிறார், எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறார், எல்லா பாவிகளையும் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் மாய்மானம் பண்ணுகிறவர்களை ஆண்டவர் சபிக்கிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில மாய்மானத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, நடிக்க கூடாது. எந்த பாவத்துக்கு ஆண்டவர் முதலாவது கர்த்தருக்கு ஒப்புரவாகிவிட வேண்டும். நாம் பரிசுத்தமாக எப்பொழுதும் நம்மை காத்துக்கொள்ள வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு சின்ன பாவத்துக்கு நான் இடம் கொடுக்க கூடாது. அது மாய்மானமான ஒரு பாவம். இது வெளியே தெரியாது, உள்ளுக்குள்ளே எந்த பாவம், உள்ளுக்குள்ளே எல்லா பாவம் நம்ம உள்ளத்தில் தான் இருக்கிறது. ஆனா வெளியே தெரியாது, அதுதான் மாய்மானம். ஆனால் இன்னொரு 2வது காரியத்தை சொல்லுகிறார். ஏரோதின் புளித்தமாவை குறித்தும் எச்சரிக்கையாக. ஏரோதின் புளித்தமா என்றால் துணிகரமான பாவம். ஏரோது துணிகரமாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி, எல்லாருக்கும் தெரியும், மாய்மாலம் பண்ணல, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு பாவம் செய்கிறாங்கன்னா அது துணிகரம். ஆகவே துணிகரமான பாவம் என்ன செய்தான்? இல்ல, அவன் தன் சகோதரனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருந்தான். தன் சகோதரனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருந்தான். துணிகரமான பாவம், அது எல்லாருக்கும் தெரியக்கூடிய பாவம். இப்படிப்பட்ட பாவத்துக்கு நாம் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். இன்னும் மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் 12ஆம் வசனங்களை வாசி. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6-12. இயேசு அவர்களை நோக்கி பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் சொல்றார். 12ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கைக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார். உபதேசம், பரிசேயர் சதுசேயர், தவறான உபதேசம், டீச்சிங், போதனை, அதுக்கு எச்சரிக்கையாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்திலே அநேக தவறான உபதேசங்கள் இருக்குது. வேதம் என்று சொல்ல இப்படி வேற சொல்லிக் கொண்டிருக்கார்கள். வேதம் உதாரணமாக நான் 2 காரியத்தை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் பல முறை சொல்லி இருக்கிறேன். அந்நிய பாஷை, அபிஷேகம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்நிய பாஷை வேற, இன்றைக்கு ஜனங்கள் பேசக்கூடிய அந்நிய பாஷை அது வேற. இன்றைக்கு மக்கள் பேசக்கூடிய அந்நிய பாஷை பைபிளில் கிடையவே கிடையாது. பைபிளில் இருக்கிற அந்நிய பாஷை ஜனங்கள் இப்பொழுது பேசவே இல்லை. இதுதான் தவறான உபதேசம். இப்படி சொல்லித்தான் நம்முடைய மக்களை அப்படி சபைக்கு இழுத்துக் கொள்கிறார்கள். தவறான உபதேசம், பொய் போதகம், பிசாசின் உபதேசம், அபிஷேகம் என்று சொல்லி மக்களை வஞ்சிக்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க அபிஷேகம் என்பது முற்றிலும் மாறானது. ஆனால் இன்றைக்கு மக்கள் சொல்லக்கூடிய அபிஷேகம் என்பது முற்றிலும் வித்தியாசமானது, மாறானது. வேதத்தில் இல்லாதது யாராவது சொன்னால் அது பிசாசின் உபதேசம். அது ஆண்டவர் எச்சரிக்கையாக சொல்லும், தவறான உபதேசம். இங்கே ஆண்டவர் இதை குறித்து எச்சரிக்கையாக சொல்கிறார். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம்
மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்த பிசைந்த முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியுங்களா? அங்கே நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. மேன்மை மேன்மை என்பது என்ன அர்த்தம்? பெருமை. அப்போ சொல்லுங்க, பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்து இயேசுவை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். இயேசு எனக்கு இருக்கிறார், இயேசு எவ்வளவு பெரிய தேவன், அதை குறித்து நாம் பெருமைப்பட வேண்டுமே தவிர மேன்மை பாராட்ட வேண்டுமே தவிர வேற எதை குறித்தும் நாம் பெருமை பாராட்டக்கூடாது. நாம் பெருமைப்பட்டால் அது நம்ம வாழ்க்கையை கெடுத்து அழித்துவிடும். எப்படி கொஞ்சம் புளித்தமா பிசைந்தால் நாம் முழுவதையும் புளிப்பாம் என்று நம்ம அறிந்திருக்கிறோமோ, அதுபோல கொஞ்சம் சின்ன பெருமைக்கு நம்முடைய வாழ்க்கையை இடம் கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கையை நாசமாகும். கர்த்தர் சொல்றது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். வேற எந்த பாவியும் தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்படவே இல்லை. இயேசு சரித்த எல்லா பாவிகளையும் அவர் பாவங்களை மன்னித்தார், அவரை நேசித்தார், இனி பாவம் செய்யாது என்று சொன்னார், அவரை ஆசீர்வதித்தார். ஏனென்றால் இயேசு குறித்து நாம் என்ன வாசிக்கிறோம்? பாவிகளின் சிநேகிதன், பாவிகளை அவர் நேசித்தார். ஆனால் இந்த பரிசேயர் காணப்பட்ட இன்னொரு பாவம் என்ன? பெருமை. 2 பேரும் தேவாலயத்துக்கு போனாங்க. ஒருத்தன் ஆயக்காரன், இன்னொருவன் பரிசேயன். பரிசேயன் எப்படி ஜெபித்தான்? ஆண்டவரே, நான் யார் தெரியுமா? நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என்னுடைய வருமானத்தில் எல்லாம் தசமாக சேர்த்து அங்கே எல்லாம் நான் அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, இந்த ஆயக்காரனை போல இல்லை. நான் ராஜ்யமாய் தன்னை பற்றி பெருமையாக நினைத்தான். தேவன் அவனை அங்கீகரிக்கவில்லையாம். நான் தன்னை தாழ்த்தி, பெருமை இல்லாமல் தன்னை தாழ்த்தி தன்னை பாவனை அழித்து வானத்துக்கு கூட நேரிடாமல் மார்பில் அடித்துக் கொண்டு ஆண்டவரை பாவியாக இருந்தேன் பெருமையாக என்று சொன்ன அந்த ஆயக்காரனை ஆண்டவர் அங்கீகரித்தார். அவர் பாவனை மன்னித்தார். அதனால தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று வாசிக்கிறோம். அழிவுக்கு முன்னானது மனமேட்டிமை. பெருமை நம்முடைய வாழ்க்கையை அழித்துவிடும். எந்த விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில பெருமைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அதனால இந்த 1 கொரிந்தியர் இந்த புளித்தமா என்பது பாவத்தை எல்லா பாவத்தையும் தான் குறிக்கிறது. புளித்தமா அதிலும் விசேஷமா பெருமை. அடுத்தது 1 கொரிந்தியர் 5:7 நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். அதனால இது புளித்தமா என்பது பெருமை மட்டும் குறிக்கவில்லை, எல்லா பாவங்களையும் குறிக்கிறது. பழைய பாவங்கள் பழையை கலந்து போட வேண்டும். இப்படி இருக்க ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதனால பழையவை என்றால் பாவங்கள், புதியவை என்றால் தேவனுக்கு பிரியமான பரிசுத்த வாழ்க்கை. அதனால அங்கே பழையவைகளை கலைந்து போக வேண்டும். பழைய புளித்த மாவை புறமே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாக கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இன்னும் இந்த புளித்த மா எதை குறிக்கிறது என்றால் புளிப்பில்லாத அப்பம். புளிப்பித்தமா பாவத்தை குறிக்கிறது. புளிப்பில்லாத அப்பம் அது இயேசுவை குறிக்கிறது. சொல்லியிருக்கிறது.
கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்போ இயேசுவை குறிக்கிறது. இந்த உலகத்தில் வந்தவர்களிலே இயேசு வானத்திலிருந்து வந்த அப்பம். அது எப்படிப்பட்ட அப்பம்? புளிப்பில்லாத அப்பம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய வாழ்க்கையில பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இயேசு பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர். இயேசு ஒருவர் தான் பாவமே செய்யாதவர், பாவமே இல்லாதவர். அதனால் அப்பேற்பட்ட அவர்தான் புளிப்பில்லாத அப்பம். தேவன் நம்மையும் கூட அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாமும் அப்படித்தான் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னும் என்ன வாசிக்கிறோம் என்றால், இதை 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம் கர்த்தருக்கு துப்புரவு என்றால் என்னது? 50%, 75%, துப்புரவு 90%, 99%. துப்புரவு என்றால் எத்தனை சதவீதம்? 100க்கு 100. துப்புரவு என்றால் பரிசுத்தம். தேவனுக்கு 100க்கு 100 தேவனுக்கு பிரியமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதுதான் புளிப்பில்லாத அப்பம். அதுதான் நாம் வாழ வேண்டிய தேவனிடத்தை எதிர்பார்க்கும் அனுபவம். அதில் துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். சில ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு தேவன் மோசேயை பார்வோனுக்கு அனுப்பின போது அவன் சொல்றது என்ன? நாங்கள் போய் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றால் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதற்காக ரட்சித்தால் பண்டிகை கொண்டாடணும். பண்டிகை என்றால் சந்தோஷமாக இருக்கக்கூடிய பண்டிகை தான் சந்தோஷம். நம்முடைய வாழ்க்கை சந்தோஷம். இந்த பாவம் அந்த பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்போது மட்டுமே நாம் சந்தோஷமாக வாழ முடியும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க அப்போ சொன்னார், பவுல் சொல்கிறார். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பாவம் செய்து விட்டால் துக்கம், நிம்மதி இருக்காது. ஆக பிடிப்பில்லா பண்டிகை, பிடிப்பில்லா அப்பா, அந்த பண்டிகையை நாம் கொண்டாட கண்களை மொழி கத்து நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். உங்களில் யாராவது 2 பேர் நம்மை ஜெபத்தில் நடத்தும்படியாக கேட்டுள்ளோம். கேட்ட சத்தியத்தை நினைவுபடுத்தி நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக நம்மை ஜெபத்தில் நடத்தும்படியாக கேட்டுள்ளோம். ஜெபம் பண்ணுவோம்.